யார் தலைவர் கூப்பிடுறாரு? ஹலோ, எங்க ப்ரோ இருக்கீங்க? ஐயா அந்த வீட்டுக்கிட்ட இருக்கேன். என்ன விஷயம்? உங்க மொபைலுக்கு ஒரு டிக்கெட் அனுப்புறேன், அந்த ஊருக்கு வந்து சேருங்க. ஏ ஹலோ, எங்க இருக்க? இந்த வீட்டுக்கிட்ட வாட்ஸ்அப்ல ஒரு பஸ் டிக்கெட் அனுப்பிச்சிருக்கேன், அந்த ஊருக்கு வந்து சேரு. இதே பொழப்பா போச்சு உங்களுக்கு. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டாச்சு, சர்ப்ரைஸ் பண்ண போறோம். என்னங்கிறத பார்ப்போம். நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. ஸோ கிளாம்பாக்கம் வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10க்கு இங்கேருந்து. ஸோ 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ கடைசி நேரத்தில் என்னத்துக்கு இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. திடீர்னு டிக்கெட் அனுப்பிச்சு கிளம்பி வாண்டுறாரு. அதுவும் கடைசி நேரத்தில் சொல்லி அவசரமாக வர வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே போயிட்டு எந்த பஸ்ஸு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸு தாங்க. ஸோ நார்மல் பஸ்ஸு அங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லா இடமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு கிளாம்பாக்கத்தில். இன்னொரு ஆளும் வந்தாச்சுங்க. ஸோ எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாரு? அவர் 5 மணி என்னமோ இருக்கும் தான். எனக்கும் 5 மணிக்கு தான். திடீர்னு 5 மணிக்கு ஆக்சுவலாக நான் எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் மட்டும் போட்டு விட்டு திடீர்னு பார்த்தா என்னடா பஸ் டிக்கெட் அனுப்பிச்சு விட்ருக்காரு அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் அனுப்பிச்சிட்டு கிளம்பி மதுரை வாண்டுறாரு. மதுரைக்கார கூட வச்சுக்கின்னு மதுரை வான் அவரு டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்புறாரு. என்ன கதை? பழனிக்கே பஞ்சாமிரதாமன்ற மாதிரி மதுரைக்காரனுக்கே மதுரைக்கு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விட்ருக்காரு. என்னன்னு பார்ப்போம். எதுக்கு ரியலாக வர சொன்னாருன்னே தெரியல. ஏதோ சஸ்பென்ஷன்லாம் வர சொல்கிறாரு. அங்கே போனால் தான் தெரிய போகுது. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டுங்க. சனிக்கிழமை நைட்டு கிளம்பி அங்கே போய் ஒரு நாளில் வரது மேட்ரு கிடையாது. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம் அதுதான் எங்களுக்கும் தெரியல. போய் பார்ப்பாங்க. போயிட்டு சரி வாங்க, பஸ் நம்மளுக்கு உள்ளே தான். ஸோ உள்ளே போயிட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம். சரி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே மதுரைக்கு போவோம். ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்மளுக்கு சீட்டை போட்டு கொடுத்துருக்காரு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்க சொல்லவே. ஸோ பொன் வேலன் ட்ராவல்ஸ். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சு. நல்லா இருக்கு பஸ்ஸு நல்லா இருக்குங்க. ஸோ நாங்கள் புக் பண்ண ஃபேருக்கு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. எவ்வளோ ஃபேருக்கு புக் பண்ணோன்னு சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களேன். சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் போகிறதுக்கு 350 ரூபா ஏசி சீட்டரில். இதுவே அந்தியோதயாவில் டிக்கெட் எவ்வளோ வந்து அந்தியோதயாலே பார்த்தீங்கன்னா 230 கிட்ட வரும். எங்கே சுற்றி போகிறோம்னா சரி ஜஸ்ட் ஒரு 70 ருபீஸ் கொடுத்தா ஏசிலேயே ஒரு சீட்டில் பக்கத்தில் நல்லா கம்ஃபர்டபுளாக போயிடலாம் தான். சடனாக செக் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ஸை காமிச்சிது. அதுவும் நான் வந்து வேளச்சேரியில இருந்து நான் இங்க கிளாம்பாக்கம் வரேங்க. சிட்டி பஸ் சிட்டி பஸ் கூட இல்ல, அந்த திருவான்மியூர்ல இருந்து திருநெல்வேலி போற எஸ்சிடிசி எனக்கு டக்குன்னு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல கிளாம்பாக்கம் வரையும் அந்த தாம்பரம் கம்பேரிசன் பண்ணிருக்கோம்ல. முன்னாடி பண்ணியிருக்கோம் தாம்பரம் கம்பேரிசன். அதில் வந்து 202 பஸ்ஸில் தான் நான் வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் எத்தனை தாம்பரத்தில் இறக்கலாம். நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு பஸ் ஏறிக்கலாம் பக்கம் சேர்ந்து. எனக்கும் ஒரு க்ளோஸ் டு ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் மேட்ரு என்னன்னா அந்த பஸ்ஸில் நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பர் தானே. அந்த பஸ்ஸில் வரும்போது சரியான அனல். ஒரு கடத்தில் வந்து ஐயோ ஏசி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கேடா அப்படின்ற லெவலுக்கு ஏப்ரல் மாதம் வெயிலே அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ தூங்குவோம். காலையில் மதுரையில் போயிட்டு கண்டினியூ பண்ணேன். அவர் வந்து மதுரையில் வந்து நிற்கிறாரா, நம்ம டிக்கெட் போட்டு கொடுத்தவர் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்கிறாரு. பாப்பா வராரா இல்லை நம்ம போய் வெயிட் பண்ணுற மாதிரி அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. அவர் நமக்காண்டி அவர் வெயிட் பண்றாங்களா, அவருக்காண்டி நம்ம வெயிட் பண்றோமான்னு மாதிரி போய் பார்ப்போம். என்ன விஷயம்னு சொல்லி அவர் மதுரையில் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுவாங்க தெரியல. வெறும் 500 ரூபா வாட்சுங்க. டைம் கரெக்டாக காட்டுதுங்களா? 3000 ரூபா வாட்சை வச்சு நோண்டி நிற்கிறாரு. அப்பத்துல அந்த கொடுங்க தூக்கி டயர்கள் எலுமிச்ச மாதிரி வச்சிடலாம். ஆமாம்.
மாடு இங்கே இருக்குது, தாவணி எங்கெங்க இருக்கு? ஸோ மாட்டு தாவணி ரீச் ஆயாச்சு, மதுரை வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா அவன்கிட்ட? கேட்போம். மாடு இங்க இருக்கு, தாவணி இங்க இருக்குன்னா கட்டிக்கிட்டு வரணும். கட்டிக்கிட்டு வாங்க பார்ப்போம். சரி அதை விடுங்க, மதுரைக்கு வந்தாச்சு. நேரா நம்ம அடுத்து வீட்டுக்கு தான் போகணும், வேற வழி கிடையாது. இங்கெல்லாம் என்னமோ நீங்க வீட்டுக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. ஏன் வீட்டுக்கு எனக்கே வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க வீட்டுக்கே போவோம். நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு டிக்கெட்டு போட்டு பஸ்ஸில் ஏறி வாடினாரு. சரி மதுரையில் நீங்கள் வர சொல்ல நான் இருப்பேன் அப்படின்னாரு. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம், இன்னும் ஆளை காணோம். திடீர்னு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போயிடுங்க, வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற. ஏன் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கே வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சர்ப்ரைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணலைங்க. நைட்லேருந்தே சஸ்பென்ஸில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ மதுரை வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா மதுரைக்கார் வீட்டுக்கு தான் போகிறோம். அவர் அங்கே வந்துடுறாரு. அவர் அங்கே வந்துட்ட பிறகு என்ன சர்ப்ரைஸும் பிடிச்சி பிடிங்கிடும் அவரை இன்னைக்கு. எனக்கெல்லாம் வெயிட்டிங்லேயே வெறியாகுது. என்னன்னு பார்ப்போம். போகிறோம் டி. மதுரைக்கார் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸே நின்றுட்டு இருக்குங்க. 5ஆம் நம்பர் வண்டி. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆளை கூப்பிட்டு பஸ்ஸில் வந்தாச்சுங்க. நான் தப்பிச்சிட்டேன். இவர் போய் கேபின்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவங்க வந்தவங்க தான் ஒன்றும் பண்ண முடியாது. கேபின்ல வந்தவங்க தான் போகுது. காலையில் தேசி மதுரை வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ ஏஞ்சி வந்தேன். கத்துக்க காதே வீணுதுங்க. இதில் வேற நிறைய பேர் சொல்றீங்க அவர் வாய்ஸ் நல்லா இருக்கு, கூட இருந்தாதான் நல்லவங்க எல்லாம் கிளிக்கு நிச்சார்த்த நன்றி. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வீட்டுக்கே வந்தாச்சு. இன்னும் தலைவரை காணோம். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். பொடிநடையாக நடந்து வந்துட்டு இருக்கோமா. சரி நீங்கள் வர சொல்ல பார்த்துருப்பீங்க திருப்பரங்குன்ற கோவில் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? திருத்தேரோட்டப்பா. திருத்தேரோட்டமா? செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இவ்வளோ காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டிங்க வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சும்மாவா? முதல் படை வீடு இல்லை, முருகனோட முதல் படை வீடு. வாய்ப்பு கிடைச்சதுனால் ஒரு தரிசனம் போடுவோம் இன்னைக்கு. இல்லைனா முடியாதுன்னா நான் செம்ம கூட்டம் இருக்குது. சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மதுரைக்கார் சொல்கிறார் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்ட்டு. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சதுன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு போவோம். நம்மளுக்கு டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டு எவ்வளோ லேட்டாக பொறுமையாக வராரு பார்த்தீங்களா. ப்ரொஃபஷ்னல் மாதிரியே கார் கழுவிட்டு இருக்காருங்க பாருங்களேன் மதுரைக்கார். ஹாய். ஏங்க நம்ம கார் நம்ம தான் கழுவணும். நம்ம காரை நம்ம தான் கழுவணும். பண்ண வேண்டியதானே. ப்ரொஃபஷனலிசம் இதில் கூட கிளியராக இருக்கே. அங்கே நிற்கிறார் மதுரைக்கார். என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? முதல் வீடியோனா கூட பரவாயில்ல, பரங்கி மலை வா, சரி ஏதோ முடிச்சுக்கிச்சு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ கூப்பிட்டு இந்த மலைக்கு வாண்டுறீங்க. எவ்வளோ தூரம் இருக்குது இது? அதாவது பரங்கி மலை கூட சென்னையில் இருக்கு. இது என் வீடு. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது இந்த இடம். திருப்பரங்குன்றம். திடீர்னு ஃபோன் பண்ணி மதுரை வா, இந்த மலைக்கிட்ட வானே என்ன கதை? என்ன கதை நினைச்சிட்டு? என்ன அன்னைக்கு சொன்னதை விட இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். டேய் வாழ கிளம்போண்டா. அந்த சர்ப்ரைஸை ரொம்ப ஓவரா ரிவீல் பண்ணி வீடியோ முடிச்சிடலாம். சர்ப்ரைஸ் இதுதான்.